வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, ரெசல்மனியா 40ல் ரோமன் ரெய்ன்ஸ் விசஸ் கோடி மேட்ச் தான் 100% நடக்க போகுது. இதை நம்மளுடைய WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது எதனால் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஃபேன்ஸ் எல்லாருமே விவான் கோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி நம்மளுடைய கோடியை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு கோடியும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். அதே மாதிரி அந்த டபிள்யூவும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய ஃபேன்ஸு இந்த அளவுக்கு நம்மளுடைய கோடியை ப்ரொமோட் பண்ணாங்க. அதாவது விவான் கோடி அப்படின்னு. இது எதனால் பண்ணாங்க அப்படின்னா, ராயல் ரம்பிள் நம்மளுடைய கோடி வின் பண்ணார். கோடி வின் பண்ணி ரெசல்மனியா 40ல் நம்மளுடைய கோடியை, அதாவது ரோமன் ரெய்ன்ஸ் தான் சேலஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நம்மளுடைய ராக் திடீர்னு ரிட்டன் வந்து ராக்கு ரோமனும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ராக்கு சொல்லிட்டார். அதாவது நான் ரோமன் ரெய்ன்ஸ் கூட மோத போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்பட்டுச்சு, அதாவது ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே. இப்போ மிகப்பெரிய ஒரு டவுட் என்னன்னா, ரெசல்மனியா 40ல் ரோமன் ரெய்ன்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இந்த வருஷத்தில். அதாவது ரெசல்மனியா 40ல் நடக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நடந்தால் நடக்கும். ஆனால் இப்போ ரெசல்மனியா 40ல் ரோமன் ரெய்ன்ஸ் விசஸ் ராக், அதாவது கோடி மேட்ச்சில் கோடி வந்து நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸை வீழ்த்தி புதிய அண்டர்ஸ்டுடியட் யூனிவர்சல் சாம்பியனாக ஆவாரா அப்படின்னு இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடியாவது, அதாவது ரோமனுக்கும் ராக்குக்கும் ரெசல்மனியா 40ல் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் நம்மளுடைய ராக்கு ரோமன் ரெய்ன்ஸ்ட்டை தோற்றுட்டு அதுக்கப்புறம் அவரோட சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய ரோமனை ரிலேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நடக்க போகிற பேப்பரிவில் இதுலையாச்சும், அதாவது கோடி வந்து நம்மளுடைய ரோமனை சேலஞ்ச் பண்ணி ரோமனுக்கும் கோடிக்கும் அண்டர்ஸ்டுடியட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் நம்மளுடைய கோடி ரோமன் ரெய்ன்ஸை வீழ்த்தி நியூ அண்டர்ஸ்டுடியட் யூனிவர்சல் சாம்பியனாக ஆவார் அப்படின்னு நம்ம முடிஞ்சு அந்த அந்த ஒரு பிளானும் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் தான் மேட்ச் பண்ணுறதுனால இப்போ நம்மளுடைய கோடியை வின் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறினே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ராக் வந்து ரோமனுக்கு உறுதுணையாக இருக்கார். அதாவது ரோமன் வந்து வேறு யாரும் இல்லை, ரோமன் வந்து என்னோடய பிளட்டு, என்னோடய ரத்தம், என்னோட உடன் பிறந்த சகோதரர். ராக்கும் அதாவது ராக்கும் ரோமனும் வேறு வேறு இல்லை, நாங்கள் 2 பேருமே ஒரே அண்ணன் தம்பி தான் அப்படின்னு நம்மளுடைய ரோமனுக்காக ராக் எதை வேணுமாலும் செய்வார், எந்த எல்லைக்கு வேணுமாலும் போவார் அப்படிங்கிறத நம்மளுடைய ராக் நிரூபிக்கிறார். அதனால் இந்த மேட்ச் ரெசல்மனியா 40ல், அதாவது ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் நடந்தால் நம்மளுடைய ராக்கோட இன்வால்மெண்ட்டு இந்த மேட்ச்சில் அதிகமாகவே இருக்கும். நம்மளோட ராக்கோட இன்வால்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளட் லைன் மெம்பர்களோட இன்வால்மெண்ட்டு இந்த மேட்ச்சில் அதிகமாக இருக்கிறனால நம்மளோட கோடி இதை அத்தனையும் தாண்டி தான் இந்த மேட்ச்சில் நம்மளுடைய கோடி வின் பண்ணியே தீரணும். அப்படி ஒருவேளை ரெசல்மனியா 40ல் ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் நடக்கிறப்ப இந்த மேட்ச்சில் கோடி வந்து நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் இருக்க டைட்டிலை வின் பண்ணாமல், அதாவது இந்த தாட்டியும் நம்மளுடைய கோடியை தோற்று போயிட்டாருன்னா நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ கழுவி ஊற்றுறதோட இதை விட மோசமாக, இதோட ரொம்ப கேவலமாக நம்மளுடைய WWE அவரை கழுவி ஊற்றிடுவாங்க. அதனால் நம்மளுடைய WWE எப்படியும் நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ், அதாவது நம்மளுடைய கோடியை நியூ சாம்பியன் ஆக்கி தான் தீரணும். இது இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் என்னென்னா, நம்மளுடைய WWE ப்ரோனோ, அதாவது அல்க்னோவோட ரெக்கார்டை முறியடிச்சு 3வது பிளேஸுக்கு நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் நம்மளுடைய WWE இருக்காங்க. ஏன்னா இதில் இருக்க நம்மளுடைய WWEக்கு 2 சாய்ஸ் தான். அதாவது ஒன்று நம்மளுடைய ப்ரோனோ அதாவது அல்க்னோவோட ரெக்கார்டை முறியடிச்சு ரோமன் ரெய்ன்ஸை 3rd பிளேஸுக்கு கொண்டுட்டு வரணும். அப்படி 3rd பிளேஸுக்கு நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸை கொண்டுட்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய கோடியை தோக்க வச்சாகணும். அப்படி இல்லை, எங்களுக்கு அல்க்னோவோட ரெக்கார்டெலாம் முறியடிக்க வேணாம், எங்களுக்கு வந்து கோடி வந்து நியூ சாம்பியனாக ஆகணும் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய கோடியை நியூ சாம்பியனாக ஆக்கிக்கலாம், அல்க்னோவோட ரெக்கார்டை முறியடிக்க வேணாம், நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் 4வது பிளேஸில் இருந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளோட WWE தள்ளிடுவாங்க. அதுவும் நம்மளுடைய WWEக்கு 2 பிளான் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கோடியை நியூ சாம்பியனாக ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா WWEக்கு வந்து மணி தான் அதிகமாக அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட்டு இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய கோடி வந்து AEWலேருந்து வந்தார். ஆனால் இப்போ நம்மளுடைய WWE பிளான் என்னென்னா, WWEலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ரெஸ்லர்ஸ் எல்லோரும் AEWவில் இருக்காங்க. அந்த AEW ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையுமே WWEக்கு திரும்பி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் நம்மளுடைய WWE இருக்காங்க. ஏன்னா கோடி வந்து இப்போ WWEலேருந்து தான் AEWக்கு போனால், AEWலேருந்து இப்போ திரும்பி WWE வந்துட்டார். இப்போ திரும்பி WWEக்கு வந்ததுனால இப்போ நம்மளுடைய கோடிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் சரி,
ஏஇடபிள்யூலேருந்து டபிள்யூடபிள்யூக்கு போன ரெஸ்லர்ஸ் எல்லாத்துக்கும் அதாவது நம்மளுடைய கோடிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அதனால் நம்மளும் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதாவது ஏஇடபிள்யூ இருக்கிற ரெஸ்லர்ஸுக்கெல்லாம் இந்த எண்ணம் வரும். அதனால தான் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூவோட நம்மளுடைய கோடியை நியூ சாம்பியனை ஆக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச்சில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய கோடி மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமே நடக்க போகுது. ஒரு பக்கம் ரூமர் என்ன போயிட்டு இருக்குன்னா, அதாவது ரெசல்மேனியா நைட் 1ல ரோமனுக்கும் அதாவது கோடிக்கும் ராக்குக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நைட் 2ல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கு மோதுவாங்க அப்படின்னு ஒரு ரூமர் போகுது. இன்னொரு ரூமர் என்ன போகுதுன்னா, இந்த மேட்ச்சை ரோமனுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் நம்மளுடைய கோடியோட அதாவது ராக்கோட இன்வால்வ்மெண்ட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு அவரோட சாம்பியன்ஷிப்பை ரெடின் பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு ரூமர் போகுது. இது இல்லாமல் இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் கோடி விசிஸ் ராக்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு ரெசல்மேனியா 40ல மாறும் அப்படின்ட்டு பலவிதமான ரூமர் போகுது. இது இல்லாமல் நம்மளுடைய ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் நடந்தால் இதில் வந்து ஸ்பெஷல் ரெஃப்ரியாக நம்மளுடைய ராக்கி இருப்பார் அப்படின்ட்டு பலவிதமான ரூமர் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாமே எதை பற்றி போய் எதில் சேரப்போகுதுன்னு தெரில. இல்லை ஒருவேளை நம்மளுடைய ராக் வந்து ரோமன் கூட இருந்துட்டு கடைசி நிமிஷத்தில் கூட நம்மளுடைய ஹீல் டர்ன் பண்ணி அதாவது நம்மளுடைய ரோமன் பக்கம் திரும்பி கோடியை கூட நியூ சாம்பியன் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ரூமர் போகுது. ஆனால் பலவிதமான ரூமர் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் எதில் போய் சேரப்போகுது அப்படின்னு தெரில. நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை அவரோட ரெசல்மேனியா 40ல அவரோட சாம்பியன்ஷிப்பை அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போவாரா? இல்லை ஒரு பக்கம் நம்மளுடைய ராக் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு உதவுவாரா? இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய கோடி வந்து அதாவது அவங்க அப்பாவோட கனவான டஸ்டி ரோட் அதாவது அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுவாரா? இல்லை ஃபினிஷ் த ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸோட கொட்டத்தை முறியடித்து நம்மளுடைய அவங்க அப்பாவோட கனவை நம்மளுடைய கோடி நிறைவேற்றுவாரா? ஃபினிஷ் ஸ்டோரி அப்படிங்கிறது மாதிரி அவர் அந்த ஃபினிஷ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு எண்டை நம்மளுடைய கோடி வைப்பாரா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஏன்னா பலவிதமான ரூமர் போய்கிட்டு இருக்குது. இதில் எது நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணியே பார்க்கலாம். உங்ககிட்டயே நான் சாய்ஸ் கேட்குறேன். அதாவது ரெசல்மேனியா 40ல ரோமனுக்கும் கோடிக்கும் நைட் 1ல மேட்ச் நடந்து இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க நைட் 2ல ரோமன் ரெயின்ஸோட மோதல் நல்லா இருக்குமா? இல்லை ரோமனுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடக்கிறப்ப இதில் ஸ்பெஷல் ரெஃப்ரியாக ராக் இருந்தால் நல்லா இருக்குமா? இல்லை ரெசல்மேனியா 40ல ரோமன் ராக் கோடிக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா? அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய ராக் வந்து நம்மளுடைய கோடியை வின் பண்ண வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இதில் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக தெரியல. உங்ககிட்டயே நான் சாய்ஸ் கேட்குறேன். நீங்கள் என்ன உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதாவது இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.